இதில் பார்த்தீங்கன்னா புத்தருடைய பல்லு வந்து இங்கே பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி நான் அவரை பார்க்குறேன். எப்படி இருக்குது ஸ்ரீலங்கா? ஸ்ரீலங்கா கொஞ்சம் வெக்கதான் மச்சான். யானை கேரளாவில் இந்த யானையெல்லாம் வச்சு பண்டிகை கொண்டாடுற மாதிரி அந்த பண்டிகையெல்லாம் வந்து இங்கே கொண்டாடுவாங்க. ரொம்ப அருமையான ஒரு வரிசையில் நிற்கிது நிறைய வண்டிகள். ஏன்னு கேட்ட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு இன்னும் சரியாக வராதனால சொல்கிறேன்டா, இது ஒரு மெடிக்கல் ஷூ. இது உங்களுக்கு போட்டுக்கிட்டு வேலைக்கும் போகலாம். அந்த மாதிரி இது எல்லாம் வந்து அக்யூ பஞ்ச். இது வந்து உங்களோட ஃபெமிலி சஃபாரி வியூவர்ஸுக்கு, உங்களோட இந்த ஃபேன்ஸ் க்ரௌடுக்கு யார் இந்த வீடியோ பார்த்து சரி இந்த வீடியோ நமக்கு கேஷியரில் காமிக்கிறாங்களோ. நண்பர்களே, நான் ஸ்பாக், இது தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க நகரமான கெண்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்கிறோம். இது வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா கண்டின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் கெண்டின்னு சொல்லுவாங்க, சிங்களத்தில் நூரை அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்கு வந்து பேர் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இலங்கை மக்களுடைய மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நகரம். அதுவும் இல்லாமல் கலாச்சார தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இலங்கையுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நகரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் தான் இங்கே உள்ள பௌத்த மக்களுடைய மிக முக்கியமான வணக்க வழிபாட்டு தலம், அதாவது தலதா மாளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பௌத்த விகாரம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா புத்தருடைய பல்லு வந்து இங்கே பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துக்கு, இந்த ஊருக்கு வந்து வெளிச்சத்தோடு வரலான்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணோம். டிராஃபிக் பிளாக்னால நம்ம வந்து வர்றதுக்கே இருட்டிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் பகலில் எடுக்கப்பட்ட ஒரு சில காட்சிகளை நான் ஆட் பண்ணுறேன். அது போக ட்ரோன் ஷாட்டையும் காட்டுறேன். அது போக இந்த ஊரை பற்றின ஒரு சில வரலாறையும் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இவர் வந்து அக்பர் அலி, இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கார். இப்போ இவர் வந்து இங்கே நம்மளுக்கு வந்து இங்கே சந்திக்க முடிஞ்சிச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். நான் ஸ்ரீலங்காவில் இருக்க நேரம் அடிக்கடி பார்ப்போம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம், லாஸ்ட் இயர் நான் வரும்போது கூட இவரை பார்க்க முடியல. இவர் வந்து புத்தளத்தில் தானே இருக்குது, வீடு வந்து புத்தளம். நான் புத்தளம் போனாலும் அன்றைக்கின்னு இவர் வந்து வெளியூருக்கு போனாலும் இவரை பார்க்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி நான் அவரை பார்க்குறேன். எப்படி இருக்குது ஸ்ரீலங்கா? ஸ்ரீலங்கா கொஞ்சம் வெக்கதான் மச்சான். ஆனால் நல்லா கொஞ்சம் இந்த கண்டியில் வந்து கூலாக இருக்கும். இப்போ இந்த புத்தளை மாதிரி சூடு கிடையாது, நல்லா கூல் கிளைமேட்டாக இருக்கும். மற்றது மக்கள் நல்ல ஒரு அதிகமான டூரிஸ்ட் வருவாங்க. மக்கள் நல்லா எல்லாத்தோடையும் பழகுவாங்க நல்லா. ஸ்ரீலங்கா பொதுவாக ஸ்ரீலங்கா மக்கள், இலங்கை மக்கள் எல்லாம் அப்படித்தான். அது போக இந்த ஊர் பார்த்தீங்கன்னா தரமட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் உயரத்தில் இருக்குது. 500 மீட்டர் உயரத்தில் இருக்குது. எப்போதுமே ஒரு அழகான கிளைமேட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு மேலே மலைக்கு மேலே போகும்போது ரொம்ப சில்லுண்டும் இல்லாமல், அதிகமான வெக்கம் இல்லாமல் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் மற்றது மச்சான், நீ டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பனிமூட்டமாக தான் அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா கண் கிடைக்காது பார்க்குற அந்த மாதிரி ஒரு கண்கொள்ளா காட்சி தான். ஸ்ரீலங்கா டூர் வாரீங்க இந்தியாவில் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கண்டிப்பாக மெயினாக வருவாங்க. அதனால் கெண்டியை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். பகல் நேரத்தில் இது ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த பிரேரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பௌத்த மக்களுடைய மிக முக்கியமான பண்டிகை. அதில் பார்த்திங்கன்னா இந்த யானை, கேரளாவில் இந்த யானையெல்லாம் வச்சு பண்டிகை கொண்டாடுற மாதிரி அந்த பண்டிகையெல்லாம் வந்து இங்கே கொண்டாடுவாங்க. ரொம்ப அருமையான ஒரு ஊர் இது. ஸோ ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா மறக்காமல் கெண்டி வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் தலதா மாளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட என்ட்ரன்ஸ். இது மிக முக்கியமான பௌத்த மத கோயில். இது நைட்டோட வியூ. இப்போ மூடிட்டாங்க ஆல்ரெடி. காலையில் வந்தீங்கன்னா நிறைய மக்கள் உள்ளே போவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து போயா அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி நாள் வந்து இங்கே கவர்மெண்ட் ஹாலிடே, ரொம்ப விசேஷமான நாள். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப க்ரௌட் இருக்கும், மக்கள் க்ரௌட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே அரச மரம் வந்து இவங்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு வணக்க வழிபாட்டு மரமாக வந்து இதை கருதுவாங்க. பெரும்பாலும் போகா அப்படின்னு சொல்லுவாங்க. போகா அப்படின்னா அரச மரம்னு அர்த்தம். அது பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே இது மாதிரி புனிதப்படுத்தி வச்சுருப்பாங்க. நம்ம பார்க்கலாம். அதை பௌத்தர் சிலை ஒன்று இருக்குது. ரொம்ப ஒரு அருமையாக இருக்குங்க. ஹிஸ்டாரிக்கல் சிட்டி பார்க்குறதுக்கு. இந்த இதெல்லாம், இந்த பில்டிங்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின பில்டிங். இதெல்லாம் அந்த பாருங்கள், அந்த ஆர்கிடெக்ட்லாம் வந்து அப்படியே தெரியும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக இருக்கும். பஸார்லாம் பார்த்தீங்கன்னா விலன்மை க்ளோஸ் ஆயிருமோ? ஆமாம் கொஞ்சம் 6 to 7 டைம். ஓகே 7 மணி மேக்ஸிமம். ஓகே. சாப்பாடு கடைகள் மட்டும்தான். பாலாஜி தோசை வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோசை கடை இருக்குது. ஒரு 7-7:30 மணிக்கே டோட்டலாக பஜார்லாம் க்ளோஸ் ஆகிடுதுங்க. மேக்ஸிமம் கடையே இல்லை. நல்லா நடந்து சரியான டயர்ட். ஜூஸ் குடிக்கிறதுக்கு தேடி அலைஞ்சி ஒரு கடையை கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போது. இந்தியா ஃபர்ஸ்ட் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு. வந்து நம்ம மொஜித்தோ போட சொல்லியிருக்கோம். நல்லா நடந்து சரியான டயர்டானால மொஜித்தோ வாங்கிட்டோம். நல்லா டேஸ்ட் ஆகிங்க. இன்னும் பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்குது, நான் அதை காட்டுறேன். அந்த கொழும்புல வந்து ரத்துப்பள்ளி, சம்மாங்கோட்டு பள்ளி மாதிரியே பார்க்குறதுக்கு இருக்குது. பழமையான பள்ளி போல் அது.
கேண்டிலாம் நல்லா அருமையாக இருக்குது. நான் வெளி தோட்டத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஜூஸ் கடை கார்னர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி இருக்குது. அந்த தெரிகிற பள்ளி நான் அப்படியே பக்கத்தில் போய்ட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுதாங்க அந்த பள்ளி வாசல். இது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இங்கே ஆட்டோலாம் நிறையா வந்து வரிசையில் நிற்கிது, நிறையா வண்டிகள். ஏன்னு கேட்ட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு இன்னும் சரியாக வராதனால ஒருத்தருக்கும் QR கோடு கொடுத்துட்டாங்களாம். என்ன மாதிரி QR கோடு அது? பைக்குக்கு மச்சான் சரியாக 7 நாளைக்கு 8 லிட்டர் கொடுப்பாங்க. ஓகே. அது 8 லிட்டருக்கு அப்புறம் 2 நாளில் முடிச்சாலும் திரும்ப தர மாட்டாங்க. அது மாதிரி ஆட்டோக்கும் அதே சிஸ்டம் தான், காருக்கும் அதே சிஸ்டம் தான். காருக்கு 25 லிட்டரு. சரி சரி. அதுவும் அதே சிஸ்டம் தான். இது எல்லாம் வரிசையில் நிற்கிது. கொஞ்சம் இது எல்லாமே வரிசையில் நிற்கிது. இங்கனுக்குள்ளே இந்த பெட்ரோல் பங்க் இது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே QR கோட். ஒரு ஆட்டோக்கு இவ்வளோ ஒரு லிமிட் ஒரு வாரத்துக்கு ஒரு இப்போ இந்த கார் பூ தானே இதுக்கு 25 லிட்டர் தான். அப்போ இந்த வாரம் அடிச்சிட்டாங்கன்னா அடுத்த வாரம் அடிக்கணும். அடுத்த வாரம் தான் அடிக்கணும். அது 0 வந்துடும். உங்கள் QR அடிச்சுன்னா அவங்களோட நம்பருக்கு 0 வந்து விழுந்துடும். சரி சரி சரி. அதே மாதிரி மெசேஜ் வந்துடும். உங்கள்கிட்ட லிட்டர் ஃபினிஷ் வந்துடும். ஓகே. ஞாயிற்றுக்கிழமை திரும்ப இதாயிரும். ஆட்டோமேட்டிக்காக ரெனியூ ஆயிடும். இன்னும் இந்த நாட்டில் இந்த பெட்ரோலுக்குள்ள தட்டுப்பாடு குறையாதனால இன்னும் பிரச்சனை ஆகணும். டீசல் பிரச்சனை இருக்குதான். இதுதான் அந்த QR கோட். இது வந்து ஆட்டோக்கு ஒரு எவ்வளோ லிட்டர்? ஆட்டோ 20 லிட்டர் ஒரு வாரத்துக்கு, ஒரு கிழமைக்கு. காருக்கு 25 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர். பைக்குக்கும் ஆட்டோக்கும் 20 லிட்டர். ஆட்டோக்கு 20. பெரிய லொரிகளுக்கு டீசல். ஓகே. கெண்டி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜார் எல்லாமே க்ளோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இது வந்து ஷூஸ் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம கொழும்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது வந்து அவங்களுடைய பிரான்ச் தான். இதுலேயும் போய் பார்க்கலாம். ஆல்ரெடி கொழும்பில் வந்து நிறைய ஷூஸ் காட்டியிருந்தாங்க. அவங்களோட கடையில் நிறைய இம்போர்ட்டட் ஐட்டம், ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து ஷூஸில் வச்சுருந்தாங்க. இது வந்து அவங்களுடைய ஒரு ஷாப் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இது உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இந்த கேண்டி பிரான்ச்சில் என்னென்ன மாதிரி ஷூஸ்லாம் வச்சுருக்குறாங்க, எவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர், சும்மா இருக்கிறீங்களா? வலைக்கம் சலாம். இவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம லாஸ்ட் இயர் கொழும்புக்கு வர போகும்போது உங்களுடைய ஷூஸ் ஷாப் கொழும்பு பிரான்ச் வந்து கொழும்பு பிரான்ச் பெட்டால எல்லா கடையும் க்ளோஸ் ஆகிருக்கு. உங்கள் கடை மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. ரொம்ப பேர் இதில் இலங்கைக்கு வந்து கேண்டிக்கு இந்த சிட்டி விசிட் வருவாங்க. வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சி இந்த வீடியோவை காட்டுறீங்களோ இந்த கடையை, ஸோ இதை பார்க்குறவங்களும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நம்மளோட கடைக்கு விசிட் பண்ணுங்கள். அதில் என்ன விசேஷம் பண்ணி அப்டேட்டை இவர் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் காட்டுவார். பாருங்கள் நம்ம ஷாப்பில் என்னென்ன ஸ்பெஷல். கேண்டியில் வந்து இப்போ கொழும்புல வந்து நிறைய ஷூஸ் இருந்துச்சு. ஆனால் இங்கே நிறைய ஹேண்ட்பேக்ஸ் இந்த மாதிரி ஏற்பட்ட டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல்? நம்ம கடையில் வந்து இந்த கேண்டி பிரான்ச்சில் ஸ்பெஷலே வந்து கேண்டி பிரான்ச் வந்து எங்கிட்ட பெரிய பிரான்ச் இது. ஓகே. ஸோ அதனால் இங்கே 2 ஃப்ளோர்ஸுக்குமே நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கோம். ஃப்ளோரும் இருக்குது, மேலே இருக்குது. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் இருக்குது. அதில் தான் விசேஷமே. அது ஒரு லான்ச் ஏரியா மாதிரி. நீங்கள் ஷூ பார்க்குறீங்களோ இல்லையோ, போன உடனே அங்கே உட்காரத்தான் தோணும். அந்த மாதிரி ஒரு சோஃபா செட்டப்பில் மேலே நாங்கள் போய் காட்டுறோம் அந்த மாதிரி. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்ண்டா வந்து கேண்டியே ஸ்பெஷல் தான். அழகான ஒரு சிட்டி. ஸோ இந்த ஊருக்கு வந்து நிறைய டூரிஸ்ட்மார்கள் வராங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து பாரம்பரிய தலைநகரம்னு சொல்கிறாங்க. ட்ரெடிஷ்னல். ஆமாம், கேபிட்டல் சிட்டின்னு சொல்லி. ஸோ இங்கே நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எல்லா விசேஷமும் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அது பார்க்க வரத்தோடைய ஒரு விசேஷம் தான் ஷூஸ் ஹப் கேண்டி. ஸோ இங்கே நமக்கு மெயின் வந்து பேஸ் ஸ்னீக்கர்ஸ்ண்டா நம்ம ஃபேமஸ் ஸ்னீக்கர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எந்தெந்த நாட்டில் இருந்தெல்லாம் கொண்டு வந்துருக்கீங்க? நம்ம எல்லாமே அந்த வியட்நாமோட குவாலிட்டிஸ் தான் எல்லாம் செய்கிறது, இம்போர்ட்டட். ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரா அடவுன்ஸாக நாங்கள் என்ன வச்சுக்கிறோம்னா ட்ராவலிங் பேக்ஸ் வச்சிருக்கிறோம், லேடிஸ் ஹேண்ட் பேக்ஸ் வச்சிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபுட்வேர் ரேஞ்சஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒன்று ஒன்றா அப்படி காமிக்கலாம் எங்களோட ரேஞ்சஸ். இப்போ எங்கள்கிட்ட இன்றைக்கி என்ட்ரன்ஸில் பாருங்கள் வச்சிருக்கிறோம் பாஸ்கெட் பால் ஷூஸ். விளையாடுறீங்கன்னா பாஸ்கெட் பால் ஷூஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. பேட்மிண்டன் ஷூ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மைண்ட் அண்ட் செல்லு 001 ஹாஃப் ஷூ 002. இது உங்கள் மைண்டும் பாடியும் சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு ஷூ. சிம்பிளாக சொல்கிறேன்டா, இது ஒரு மெடிக்கல் ஷூ. இது உங்களுக்கு போட்டுக்கிட்டு வேலைக்கும் போகலாம். அந்த மாதிரி இது எல்லாம் வந்து அக்யூ பஞ்ச். இது வந்து உங்களோட ஃபீட்டுக்கு அண்டரில் வந்து உங்களுக்கு பிரெயின் நல்ல ஃபங்க்ஷன்ஸுக்கு, ஃபோக்கஸிங்னுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ரிலாக்ஸ் ஒன்று தரும் இதுக்கு. ஸோ இதுக்கு வந்து சிம்பிளி சொல்லணும்னா ஒரு மெடிக்கல் ஷூன்னு கூட சொல்லலாம். இது இந்த பிராண்டில் புதுசாக வந்தது. நான் பிராண்ட் சொல்ல தேவையில்ல, இது பார்த்தா தெரியுது. ஸோ இது ஒரு ஹைலைட். என்ன புதுசு, ஹாஃப் ஷூவும் இருக்குது. அதில் ஹாஃப் ஷூவும் இருக்குது. இது நார்மலாக சாக்ஸ் போட்டும் போடலாம். ஸோ இது 001 டிசைன். இதுலேயும் வந்து இது ஜஸ்ட் ரிலீஸ் தான், 2026 வந்த ஒரு நல்ல ப்ராடக்ட். இதில் என்ன விசேஷம் பண்ண பாருங்களேன், என்ன ப்ராடக்ட் வந்து அங்கே ரிலீஸ் ஆகுறோ அதில் ப்ரீமியம்ல நம்மளோட குவாலிட்டி நம்ம ஷூஸ் ஹப்புக்கு எல்லா பிரான்ச்சஸுக்கும் வந்துடும். லெதர் கலெக்ஷன்ஸ் நம்மட இந்த மாதிரி ஃபார்மல் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் ஆளாக இருந்தால்
உங்களுக்கு போடுறதுக்கு சாக்ஸும் தேவையில்லை. இந்த மாதிரி லோஃபர்ஸும் இருக்குது. ஸோ இதில் அப்படி கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்கான டிசைன்ஸும் ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் செய்கிறது, செலக்டட் ஆனது. அப்படியே நீங்கள் கேண்டி வந்து சிட்டியெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஷூஸ் வரும்போது உங்களுக்கு பேக்ஸ் தலைக்கு வரும் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அது இருக்குது. நல்ல பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் எல்லாம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்குது. அது வேறு எங்கேயும் கிடைக்காத மாதிரி ஒரு டிசைன்ஸில் நாங்கள் கொண்டாந்து வச்சுருக்கிறோம். அப்படியே வாங்க இந்த இருக்குது. நீங்கள் வெட்டிங் விசிட்டுக்கு வந்தீங்கன்னா வெட்டிங் பர்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸான கலர்ஃபுல்லான வெட்டிங் பர்ஸும் இருக்குது. ஃபுல் கலெக்ஷன்ஸே கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஸ்லிப்பர்ஸ், 2 ஸ்டெப்ஸ், அந்த மாதிரி ஸ்லைட்ஸ் கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸும் நம்ம வச்சிருக்கிறோம் நம்ம ஷாப்பில். ஸோ இதில் தான் மெயின் ட்விஸ்ட்டே இருக்குது. மெயின் பார்ட்டே அந்த ஸ்னீக்கர்ஸ் ஒரு வார்த்தை வேர்டு ஒன்று சொன்னது தானே, அதோட கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் அப்படி நம்மளோட வால் ஆர்ட்ஸை பார்த்துக்கிட்டே நீங்கள் வாங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று. ஸோ வாங்க நான் மேலே இருக்கிற கலெக்ஷன்ஸை நாங்கள் பார்ப்போம் என்னன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸில் மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக வச்சிருக்கிறோம். அழகாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கஸ்டமர்ஸுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செட்டப்பில் வச்சிருக்கிறோம். ஸோ இது நம்மளோட கிட்ஸ் செக்ஷன். ஓகே, எல்லாமே கிட்ஸ் சைஸுக்கு உண்டான மாதிரி ஒரு 6 years அண்ட் அபவ் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதில் கிட்ஸ் ரேஞ்ச். ஸோ அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்னீக்கர்ஸில் சிலெக்டடான யூனிக் டிசைன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இப்படி வச்சிருக்கிறோம். இப்படி கலெக்ஷன்ஸ். இந்த மாதிரி. ஸோ கீழே ஒரு செட்டப், மேலே ஒரு செட்டப், கஸ்டமருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் ஆகிருக்கும். வந்து நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் தாராளமாக இடம் இருக்குது. ரிலாக்ஸ் பண்ணுறது, வெளியே உட்காந்து அப்படி ரிலாக்ஸ் பண்ணி ஷூ பார்க்குற ஆட்களுக்கு வந்து ஷூவும் பார்க்க சொல்லிட்டு உங்களுக்கு ரிலாக்ஸாக இருந்து ஃப்ரீயாக ஷூ ஷாப்பில் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பேக்கும் இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ராலி பேக்ஸும் இருக்குது. நம்ம ட்ராலி பேக்ஸும் இருக்குது, ட்ராவலிங் பேக்ஸும் அப்படியே கொண்டுட்டு போகலாம். ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரி, ஓகே பிரதர். இப்போது தமிழ் சஃபாரிக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க. சரி, கண்டிப்பாக அதே மாதிரி இந்தியாவிலேருந்து நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. ஆமாம். இப்படி நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு கடைக்கு வந்தால் எதுவும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிடுங்க. ஸ்பெஷல் கண்டிப்பாக நீங்கள் தரணும் உங்களுக்கு தமிழ் சஃபாரி. கண்டிப்பாக தமிழ் சஃபாரி என்றாலே பார்க்குறவங்களும் எல்லாருக்குமே அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நாங்கள் என்ன டிசைட் பண்ணிக்கிறோம்னா, தமிழ் சஃபாரி வியூவர்ஸுக்கு உங்களோட இந்த ஃபேன்ஸ் க்ரௌடுக்கு யார் இந்த வீடியோ பார்த்து சரி இந்த வீடியோ நமக்கு கேஷியரில் காமிக்கிறாங்களோ, ஸோ எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ஒரு டைம் பீரியட் இல்லை, ஓகே, ஒரு 10% டிஸ்கவுண்ட் தமிழ் சஃபாரி சேனல் யூடியூப் சேனலுக்கும் அவங்களோட ஃபேஸ்புக் எல்லா ஃபாலோவர்ஸ் இருக்கு, அவங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எது ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடி. இலங்கை மக்கள் நீங்கள் ஃபாலோ யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி டூரிஸ்ட் வந்து கேண்டியில் வேறு எதுவும் இந்த மாதிரி ஷூஸ் பேக்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறனாலும் இங்கே ஷூஸ் ஷாப்பில் வாங்க. கரெக்டாக அந்த ஷாப் எங்கே இருக்குது எக்ஸாக்டாக? சரியா, இது டிஎஸ் சேனநாயக்க ஸ்பெஷல் அந்த தலதா மாளிகான்ற டெம்பிள் ஒன்று இருக்குது இல்லை, அதே ரோட்டில் ஜஸ்ட் அதில் இருந்து ஒரு கடை நம்பர் வந்து நம்பர் 161. ஸோ இப்போ இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் ஈஸியாக கூகுள் பண்ணிங்கன்னா ஷூஸ் ஆன்லைன் என்ன கூகுள் மேப்ஸில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட லொக்கேஷன் அப்படியே டயலாக் ஆஃபீஸ் இருக்குது அந்த ஃபோன் கம்பெனிக்கு சரியாக ஆப்போசிட்டில். டிஸ்கவுண்ட்ஸ் வந்தீங்க மட்டும் இல்லை, நீங்கள் எங்களோட பெட்டா பிரான்ச்சில் ராஜகிரி பிரான்ச்சில் எங்கே போனாலும் அந்த பிரான்ச்லயும் இந்த ஆஃபர் கொடுக்கலாம். ராஜகிரி பிரான்ச்ல அது இப்போ கிராண்ட் ஓப்பனிங் வச்சிருக்கிறோம். இப்போ டெம்பரரியா எங்கட ஒரு ட்ரையல் போயிட்டு இருக்குது. ஸோ அநேகமாக இந்த வீடியோ பார்த்துட்டு வரும்போது எங்கட அந்த ராஜகிரி பிரான்ச் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ அங்கேயும் ஹாட்லைன் நம்பர் எதுவும் இருக்கா? ஹாட்லைன் நம்பர் இருக்குது, அதை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கால் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல பண்ணலாம். ஓகே, வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நம்ம கொடுத்துடலாம். ஸோ மறக்காமல் நீங்களும் கண்டிப்பாக ஷூ ஷாப் இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கிறீங்க, தமிழ் சஃபாரியை சேவ் பண்ணிக்கிறேங்க, ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. எஸ் நண்பர்களே, ஸ்ரீலங்கா தலைநகரம் கொழும்புலேருந்து கிட்டத்தட்ட 115 கிலோமீட்டர் தூரத்தில் கெண்டி அப்படிங்கிற இந்த ஊர் அமைஞ்சிருக்குதுங்க. தரைமட்டத்திலேருந்து சுமார் 1500 அடி உயரத்தில் இருக்கிறனால இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கிளைமேட் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒரு மிதமான வெப்பத்தோடைய இந்த ஊர் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரை பார்த்தீங்கன்னா இலங்கையை ஆண்ட கடைசி மன்னருடைய தலைநகரமாகவும் இந்த ஊர் இருந்திருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த தலதா மாளிகைன்னு சொல்லக்கூடிய அந்த பௌத்த கோயிலில் கௌதம புத்தருடைய பல்லின் ஒரு பகுதி வைக்கப்பட்டிருக்கிறதுனால பௌத்த மக்களுடைய மிக முக்கியமான புனித ஸ்தலமாக இந்த கெண்டியில் உள்ள தலதா மாளிகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இங்கே கெண்டி நகரில் மையப்பகுதியில் மிக பிரம்மாண்டமான ஒரு லேக் ஒன்று இருக்குதுங்க. இந்த லேக் பார்த்தீங்கன்னா 1807 இலங்கை ஆண்ட கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னர் அவரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய ஒரு பௌத்த மதத்தினுடைய கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னால் கெண்டியில் நடக்கக்கூடிய எஸ்ஸலா பெரேஹரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொண்டாட்டம் தான். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாரம்பரிய உடை அணிஞ்சு நடனங்கள், யானை அணிவகுப்பு, இப்படி பல நிகழ்ச்சிகள் நடக்கும். உலக நாடுகள்லேருந்தும் பல நாடுகள்லேருந்தும் மக்கள் இங்கே வருவாங்க. உலகத்தில் நடக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான பௌத்த மத திருவிழா அப்படின்னு சொன்னால் இந்த கெண்டியில் நடக்கக்கூடிய இந்த பெரேஹரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி கெண்டி பக்கத்திலேயே
ராயல் பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேராதனை தாவரவியல் பூங்கா. மிக பிரம்மாண்டமான ஒரு பூங்கா இருக்குது. இதுவுமே கேண்டிக்கு போனால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்கள்ல ஒன்று. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்ரீலங்காவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கேண்டி, அதை பற்றின ஒரு சில தகவலையும் அழகான ட்ரோன் ஷாட் நான் காட்டியிருப்பேன். கண்டிப்பாக ஸ்ரீலங்காவில் பார்க்க வேண்டிய ஒரு இடங்க. நீங்கள் ஸ்ரீலங்கா டூர் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் அந்த கேண்டிக்கு வந்து பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். பகலில் இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.